தேவாலய வளாகத்தில் கடை பரப்பி இருந்த காசுக்காரர்கள் தேவாலயத்தில் காணிக்கை செலுத்துவதற்காக காசுகளை விற்பனை செய்து வந்தனர். அந்நாட்களில் ரோமர்கள் தான் எருசலேமின் மேல் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். ரோம அரசாங்கம் வெளியிட்டிருந்த காசில் ரோம ராயனுடைய உருவம் அச்சிடப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் ரோமர்களின் ஆட்சி சின்னமான கழுகு சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த இரண்டுமே விக்கிரகங்கள் என்று கருதப்பட்டு இந்த காசுகள் தேவாலயத்தில் காணிக்கை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக தேவாலயத்தில் செலுத்துவதற்காகவே யூதர்கள் ஒரு சிறப்பு நாணயத்தை வெளியிட்டிருந்தனர். யூதர்கள் வெளியிட்டிருந்த இந்த நாணயத்திற்கு தேவாலய நாணயம் என்று பெயர். இந்த நாணயத்தை தான் காணிக்கையாக ஆலயத்தில் செலுத்த வேண்டும். இந்த நாணயங்களை வெளியே கடை பரப்பியிருக்கும் காசுக்காரர்களிடம் கொடுத்து விற்பனை செய்து வந்தனர். ஒருவர் தேவாலயத்தில் காணிக்கை செலுத்த வேண்டுமானால் தான் கொண்டு வரும் ரோம அரசாங்க நாணயத்தை இந்த காசு மாற்றவர்களிடம் கொடுத்து அதற்கு ஏற்ற தேவாலய நாணயங்களை வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தேவாலய நாணயங்களைத்தான் தேவாலயத்தில் காணிக்கைக்கு பயன்படுத்த வேண்டும். இக்காலத்தில் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்பவர்கள் ஏர்போர்ட்டில் தங்களது நாட்டு பணத்தை தாங்கள் செல்லும் நாட்டின் பணமாக மாற்றிக்கொள்வதைப் போல இந்த தேவாலய நாணயம் மாற்றும் முறையில்தான் காசுக்காரர்கள் தங்கள் கைவரிசையை காட்ட ஆரம்பித்தனர். இத்தனை அரசாங்க காசிற்கு இத்தனை தேவாலய காசு என்று எந்த ஒரு நிர்ணயமும் இல்லாமல் தேவாலய காசுகளை பதுக்கி வைத்துக் கொண்டு அவற்றிற்கு டிமாண்டை ஏற்படுத்தி அவற்றின் விலைகளை பெருக்கிக் கொண்டே போனார்கள். ஒரு தேவாலய காசை வாங்குவதற்கு ஏராளமான மதிப்புள்ள அரசாங்க காசை ஜனங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்படி தேவாலயத்தை ஒரு கல்லர் குகையாக மாற்றிவிட்டனர். இந்த காலத்தில் உள்ள தேவாலயங்களைப் போல எருசலேம் தேவாலயம் வாரம் ஒரு முறை மாத்திரம் இயங்கும் தேவாலயம் அல்ல. இதன் செயல்பாடுகள் நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கும். தொழுகைக்கான பகுதியில் தொழுகைகளும் பலியுடன் தொழுகை செய்யும் பகுதிகளில் பலியிடுதலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் ஆசாரியர்கள் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். இதனால் எந்த நேரமும் தேவாலயத்தில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆசாரியர்கள் வகை பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. லேவியரில் பாடல் குழுவினர், இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள், தாளக்காரர்கள், எக்காலம் ஊதுவோர் என்ற பிரிவுகளும் உண்டு. இவர்களும் சுழற்சி முறையில் எந்த நேரமும் பணியில் ஈடுபட்டிருப்பார்களாம். இவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் பரிசுத்த ஸ்தலத்தின் வலது புறம் அமைந்திருந்தது. இவர்கள் இங்கிருந்து தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். இசைக்கருவிகளின் சத்தமும் இடையிடையே எக்காலங்களின் சத்தமும் ஆலயத்தில் கேட்டுக்கொண்டே இருக்குமாம். யூதர்கள் அல்லாத புறவினத்தார் கூடும் திறந்தவெளி பகுதியில்தான் இந்த காசுக்காரர்களும் புறாக்களை விற்பவர்களும் கடை பரப்பியிருந்தனர். இவர்களுடைய கடைகள் திரளாக பெருகியிருந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா போல இது நடந்து வந்தது. புறஜாதிகள் வந்து நின்று தொழுகை செய்யும் திறந்தவெளி பகுதி ஒரே ஜன நெரிசலும் சுத்தமற்றதாகவும் காணப்படும். இங்குள்ள காசுக்காரர்களும் சரி, புறா விற்பவர்களும் சரி, கூட்டத்திற்கேற்ப தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை தாறுமாறான விலைக்கு விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்தனர். இதை ஆலய நிர்வாகம் கண்டு கொள்வதே இல்லை. மாறாக தேவாலயத்திலிருந்து இந்த வியாபாரிகளிடம் இருந்து விற்பனை தொகை மாத்திரம் வசூலிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதை கண்டித்துதான் இயேசு தேவாலயத்தை இப்படி கல்லர் குகையாக மாற்றிவிட்டதாக கூறி அவர்களை துரத்தி அடித்து விரட்டினார். சாலமோன் கட்டிய எருசலேம் தேவாலயம் எப்படி அழிக்கப்பட்டது என்கின்ற விரிவான வீடியோ டாக்குமெண்ட்ரி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். யூதர்கள் ஏன் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.